தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். குரு குருகுல வாசம். முதற் பகுதி. ராஜாங்கம் என்பது இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது நாம் நன்றாக இருப்பதற்காக ஏற்பட்டது. துஷ்டர்களால் சாதுக்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது. பலிஷ்டர்களால் துர்பலர்களுக்கு கஷ்டம் உண்டாகக்கூடாது. இந்த ரட்சணையை தருவதற்கும் ஜனங்களுடைய மற்ற இகலோக சௌக்கியங்களை ஏற்படுத்தி தருவதற்காகவும் ராஜா என்று ஒருத்தனை வைத்தார்கள். இப்போது மந்திரி சபை என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவானாலும் நமக்கு இந்த ரட்சணையையும் வசதிகளையும் தருகிற ராஜாங்கத்துக்கு பிரதியாக நாம் சேவை செய்கிறோம். பலவிதமான வரிகள் செலுத்துகிறோம். இந்த லோகம் சாஸ்வதம் அல்ல. சாஸ்வதமான இன்னொரு லோகத்தில் நாம் இடம் பிடித்தாக வேண்டும். அதற்கு நாம் போக ஒட்டாமல் உட்பகை என்று சொல்லுகிற 6 துஷ்டர்கள், பலிஷ்டர்கள் நம்மை தடுக்கிறார்கள். காமம், குரோதம், லோபத்தனம், மோகம், மதம், செருக்கு, மாத்சரியம், பொறாமை எனும் 6. இவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு பக்தி, தியான, ஞானாதிகளில் நாம் முன்னேறினால்தான் அந்த சாஸ்வத லோகத்துக்கு போய் சேரலாம். இப்போதும் எப்போதும் நமக்குள்ளேயே இருப்பதுதான் அந்த சாஸ்வத லோகம் என்றால் கூட அதற்கு போய் சேருவதுதான் பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிறது. அங்கே போவதற்கு நமக்கு ராஜாவாக, ராஜாங்கமாக சகாயம் செய்கிறவரைத்தான் ஆச்சாரியர் என்பது. இந்த லோகத்தில் சுகமாக இருப்பதற்காக ராஜா அல்லது மந்திரி சபை வேண்டி இருக்கிறது போல பரலோகம் என்கிற உள்ளுலகமான ஆத்மலோகம் போகும்படியான காரியத்துக்கு ஆச்சாரியர் வேண்டும். இந்த லோகத்தில் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது. இந்த லோகத்தில் நன்றாக இல்லாமலே போனால் கூட பரவாயில்லை. ஆனால் இங்கே இருந்து போன பிறகு மறுபடி திரும்பி வராமல் அந்த சாஸ்வத லோகத்தில் சேர வேண்டியது ரொம்பவும் அவசியம். இந்த நஸ்வரமான அழியும் தன்மை வாய்ந்த லோக வாழ்க்கையின் போதேதான் நாம் அந்த சாஸ்வத வாழ்க்கைக்கு வழி பண்ணி கொள்ள வேண்டும். வாழ்க்கையை தொடங்குகிற போதே இந்த முக்கியமான காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட வேண்டும். அதற்காகத்தான் பால பருவத்திலேயே பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று ஆரம்பித்து குருகுல வாசம் பண்ண வைத்தார்கள். இப்படி வைத்ததால் அந்த சின்ன வயசிலேயே இந்த லோகம் பொய், பரமாத்மா தான் நிஜம் என்று அதனிடமே ஒரு ஜீவனை திருப்பி விட்டார்கள் என்று அர்த்தமில்லை. குருகுலத்தில் ஆத்ம வித்யா சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்தது வாஸ்தவம். ஆனால் அதற்காக அப்போதே மாணாக்கனை லோக வாழ்க்கையை விட்டு ஓட்டி விடுவதாக அர்த்தமில்லை. மற்ற சகல வித்தைகளையும் சாஸ்திரங்களையும் இவற்றில் இக்காலத்திய சயின்ஸ்களில் அநேகம் வந்துவிடும். காவியங்களையும் நாடகங்களையும் கூட குருகுலத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பெரிய லோக நாடகத்தில் அரும்பு பூவாகி, பூ பிஞ்சாகி, பிஞ்சு காயாகி, அந்த காய்தான் கனிந்து பழமாகும் என்ற நியாயம் நம் பூர்வீகர்களுக்கு நன்றாக தெரியும். அபூர்வமாக எங்கேயோ எவரோ பால்யத்திலேயே பரம ஞானியாக வைராகியத்தோடு மூக்கை பிடித்து கொண்டு உட்காரலாமே ஒழிய மற்றவர்கள் படிப்படியாகத்தான் ஏற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இது படிப்படியாகத்தான் இருந்தாலும் ஏற்றி விடுவதாக இருக்க வேண்டும், இறக்கி விடுவதாக விட்டுவிடக்கூடாது என்றுதான் பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் கிரகஸ்தாசிரமமும் அதிலே தாம்பத்தியம், சந்ததி விருத்தி எல்லாவற்றையும் வைத்து அப்புறம் ஓரளவு வைராக்கியத்தோடு குடும்பத்தை விட்டு ஆனாலும் வைதிக கர்மாவை விடாமல் நடத்துகிற வானப்பிரஸ்த ஆசிரமத்தை விதித்து கடைசியில் பூவை இயற்கையாக முதிர விட்டு காயாகி கனிகிற நிலையில் சந்நியாசத்தை வைத்தார்கள். லோக வாழ்க்கையை எடுத்த எடுப்பிலே விட்டுவிட முடியாது. அதனாலே அப்படி செய்ய வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் சாஸ்வதமான பரலோக வாழ்க்கையையும் மறக்கக்கூடாது. இவன் ஒரே அடியாக ஏறாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் ஒரே உருளலாக உருண்டு கீழேயும் போய்விடக்கூடாது என்றுதான்
தர்மசாஸ்திரங்களை இவனுக்கு வழிகாட்டியாக வைத்து இவன் எந்த ஸ்டேஜில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எப்போதும் இவனுக்கு கொஞ்சம் ஆத்ம சிந்தனை, தெய்வ பக்தி, நல்லொழுக்கம், பரோபகார பண்பு எல்லாம் இருக்கும்படி சீர்படுத்தி கொடுத்தார்கள். ஆரம்பத்திலேயே வாழ்க்கையின் லட்சியமான பரம தத்துவத்துக்கு விதையை போட்டுவிட வேண்டும். அப்போதுதான் ஒருவன் உடனே அதற்கென்று தன்னை அர்ப்பணம் பண்ணி கொள்ளாவிட்டாலும் அவன் லோக வாழ்க்கை நடத்துகிற போது கூட கெட்டுப்போய் விடாமல், இருக்கிற நிலையிலிருந்து இறங்கி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவான் என்றுதான் அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே வேத உபனிஷத்துகளை உபதேசித்து விட்டார்கள். அதை உடனே உபயோகித்து கொண்டு பிராக்டிக்கலாக அப்ளை பண்ணி கொண்டு ஆத்ம விசாரம் பண்ணி ஜீவன் முக்தனாகிவிட வேண்டும் என்று இல்லை. அது பேங்கில் போட்ட டெபாசிட் மாதிரி. இவன் பக்குவம் அடைகிற வரையில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வட்டி மாதிரி வந்து கொண்டிருந்தால் போதும். அப்புறம் உரிய பருவத்தில் அதை பூராவாக டிரா பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த டெபாசிட்டை வாழ்க்கை ஆரம்பிக்கிற போதே போட்டு இந்த வட்டி கிடைக்கிற மாதிரியாக பண்ணிவிட வேண்டும். இல்லாவிட்டால் இவன் யௌவனத்தின் வேகத்திலும் நடுத்தர வயசின் உணர்ச்சி விகாரங்களிலும் ஏற்ற தாழ்வுகளிலும் விருத்தாபியத்தின் அசக்தத்திலும் பலவீனத்திலும் வீணாகவே போய்விடுவான். தற்போது பள்ளிக்கூடங்களிலும் காலேஜ்களிலும் ஒருத்தனின் ஜீவனோபாயத்துக்காக உதவுகிற படிப்பை சொல்லிக் கொடுப்பது போல ஆதி காலத்திலும் இவனுக்கு தொழிலை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனாலும் தொழிலை கொடுக்கிற போதே அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அத்தியாத்ம சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதனால் இப்போது நடக்கிற மாதிரி வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும் வழி செய்துவிட்டு ஜனங்களின் நன்னடத்தை, மொராலிட்டி, ஆத்மாபிவிருத்தி இவற்றுக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி அப்போது இல்லை. பரலோக லட்சியம், தர்மம், மொராலிட்டி இவற்றை கெட்டியான அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டே ஜீவன விருத்தி நடக்க வழி செய்தார்கள். ஒரே அடியாக மனுஷ்ய ஸ்வபாவத்தை கவனிக்காமல் இவனை அத்தியாத்ம மார்க்கம், வைராக்கியம் என்று சின்ன வயசிலேயே கட்டுப்படுத்தவும் இல்லை. ஒரே அடியாக இவனை தருதலையாக அறுத்து விட்டிருக்கவும் இல்லை.